அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்ட இருக்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த கட்ட இருக்கக்கூடிய மந்திர பிரயோக முறையை பார்த்திங்கன்னா அகோரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரயோக முறை, சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல குரு தீட்சை நீங்கள் வாங்கியிருக்கணும். குரு தீட்சை நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த மந்திரங்கிறது உங்களுக்கு அது வேலை செய்யும் முதல்ல, சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான கர்ம வினைகளை தரும். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டை நம்ம அறுக்கிறோம் அப்படின்னா, இந்த மந்திரத்தை நம்ம யார் பயன்படுத்துகிறோமோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான கர்ம வினைகளை தரும், சரிங்களா? ஏன்னா இந்த மந்திரத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகள் இருக்குது, சரிங்களா? அகோரிகள் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பந்த பாசத்துக்குள்ளே இருந்து வெளியே வருவாங்க. அதாவது குடும்ப உறவுகள் அந்த பந்த பாசத்தெல்லாம் கருவோடு அழிச்சிட்டு அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினைகள் அவங்கள நெருங்காது, சரிங்களா? மற்றபடியாக நம்ம அந்த குடும்ப வாழ்க்கைகளில் இருந்துக்கிட்டு பந்த பாசங்களுக்குள்ளே ஆசைக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்போது அதிகப்படியான கர்ம வினைகளை தரும், சரிங்களா? அப்போனா இந்த மந்திரத்தை முதல்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தகுதி என்ன அப்படின்னா, முதல்ல தீட்சை வாங்கியிருக்கணும். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா குரு மூலியமாக தீட்சை இந்த மந்திரத்தை குரு மூலியமாக நம்ம அதை தீட்சை வாங்கியிருக்கணும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடியவங்க ஜபம் பண்ணி முடித்த பிறகு, அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நபருக்கு நீங்கள் கட்ட அறுக்கிறீங்க அப்படின்னா, கட்ட அறுத்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னதானங்கள் பசுவுக்கு தானம் பண்ணணும், சரிங்களா? பசுவுக்கு அன்னதானம், அதாவது சாப்பாடு கொடுக்கணும், சரிங்களா? சிவன் அடியார்களுக்கு துணிமணி சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இந்த மந்திரத்தில் உள்ள கர்ம வினைகள் குறையும், சரிங்களா? அதனால தான் இந்த மந்திரத்துக்கு இவ்வளவு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த மந்திரத்தை குரு மூலியமாக தீட்சை பெற்ற பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் 10,008 தடவை உரு கொடுத்து ஜபிச்சாத்த இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகும். அதன் பிறகு இந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கட்டுகளையுமே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவிழ்க்க முடியும், சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா யாரும் வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது தெரிஞ்சுக்குங்க, என்னென்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த மந்திரத்தை தீட்சை பெற்ற மட்டும்தான் இது என்ன செய்ய முடியும், உங்களுக்கு இது வேலை செய்யும், சரிங்களா? இந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்னென்ன கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த குரளி, குட்டிச்சாத்தான், பிரம்மராஜசர்கள் இல்லை துஷ்ட தேவதைகளை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வசப்படுத்தி வச்சுருப்பாங்க, சரிங்களா? எந்த ஒரு தேவதையுமே நம்ம வசப்படுத்தி வச்சுக்கிட்டோம், வசப்படுத்தணும், வசியம் பண்ணி அது மந்திரங்களை ஜபம் பண்ணி வசியம் பண்ணோம் அப்படின்னா அந்த தேவதை பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டும் விட்டுட்டு போயிடாது, நம்மளுக்கு அடுத்தபடியாக, அதாவது நம்மளுடைய சங்கதிகரையும் நம்மளுக்கு என்ன செய்யும், பூஜை செய்ய சொல்லும், சரிங்களா? அது ஒரு குறிப்பிட்ட தேவதைகள் தான் அப்படி செய்ய சொல்லுமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் செய்ய சொல்லாது, சரிங்களா? எச்சினிகளை வழிபடுறது பார்த்திங்கன்னா நம்மளோடையே போயிடும், சரிங்களா? நம்ம இறக்கும் தருவாய் வரைக்கும் தான் நம்மளோட இருந்து உதவி செய்யும். அதன் பிறகு எச்சினிகள் அந்த பந்தம், நம்ம உறவு, நம்மளுடைய ஃபேமிலி இந்த இதுக்குள்ளெல்லாம் வராது, சரிங்களா? அப்போனா இந்த துர்தேவதைகளை ஒரு சில பேர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வசியம் பண்ணிச்சிருப்பாங்க. அந்த பிரம்மராட்சசர்கள், குட்டிச்சாத்தான், குரளி, சரிங்களா? இந்த மாதிரி துர்தேவதைகளையோ இல்லை ஒரு தேவதைகளையோ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வசியப்படுத்தி வச்சுருப்பாங்க. இப்படி வசியப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் இதை வச்சு என்னால் பராமரிக்க முடியலை, இந்த விஷயம் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வசிய கட்டை நம்ம முறித்து உங்களுக்கு அந்த தேவதையை நம்ம என்ன செய்ய முடியும்,
அது எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கே அதுக்கு மோட்சம் கொடுக்க முடியும். சரிங்களா? இதுதான் இந்த கட்டை இருக்க முடியும். இப்படி அந்த தெய்வத்தை நம்ம வசியம் எடுத்துட்டு ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணாமல், ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, இது யாருக்கு பிரச்சனை தரும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை தரும். சரிங்களா? இன்றைய காலகட்டத்தில் என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னா, காளி, நம்ம எல்லா அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை என்ன செஞ்சிடறாங்க, வசிய இயந்திரங்களோ இல்லை வசிய மந்திரங்களோ இல்லை வசிய குடுவைகளோ வாங்கி வச்சு என்ன செய்கிறாங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. குருமார்கள் 48 நாள் பூஜை பண்ணிங்கன்னா தெய்வம் வசியமாகும் அப்படின்னு சொன்னதோட என்ன செஞ்சுருவாங்கன்னா, 48 நாள் பூஜையை மட்டும் முடிச்சுவிட்டு வாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கு பூஜையோட அதுக்கு அந்தந்த நேரங்களில் அந்த பூஜையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? இப்படி விடும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவதை அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள பூரா படாத பாடுபடுத்தும். சரிங்க. இதனால தான் பிரச்சனைப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற முடியாது. ஏதாவது ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் குறி பார்க்கும்போது தான், இப்படி நீ ஒரு தேவதையை நீ வசியம் எடுத்திருக்க, அதுக்கு நீ சில பூஜைகள் பண்ணாத காரணத்தினால உன் குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது. அப்படித்தான் நம்மள்கிட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டிருந்தார். சரிங்களா? அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு கரு தங்கவே மாட்டேன்னு சொல்லுது. சரிங்களா? கரு உருவானாலும் அது இந்த கருங்கிறது கலைஞ்சிக்கிட்டே இருக்குது, அழிஞ்சழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அது ஒரு சமயத்தில் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு குறியில் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு குடுவை வச்சு வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடுவையில் இருந்து தான் அந்த சக்தி என்ன செய்யுது, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் பாடாப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி காளி, நம்ம வணங்கக்கூடிய காளி மூலமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் தெரியுது அந்த குடுவையை அவர் ஆரம்பத்தில் வச்சு வழிபட்டிருக்காரு. இடையில் ஒரு 3 வருட காலமாகவே அந்த குடுவைக்கு வழிபடுறது கிடையாது, அது அப்படியே சும்மா வச்சுருக்காங்க. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்போனா, அந்த தேவதை பசியில் இருக்கும். சரிங்களா? பூஜை பண்ணாமல் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பசியில் இருக்கும். அது பசி யாரை தீக்கும்? சரிங்களா? அந்த குடும்பத்தில் உள்ளவங்களையும் அந்த நபர்களையும் தான் என்ன செய்யும், போட்டு வதக்கி எடுக்கும், உயிர் சேதங்கள் நடக்கும், இந்த மாதிரி பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் அசால்ட்டாக எடுத்து பண்ணி போடுறீங்க. ஆனால் அதுக்கு தான் நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு தேவதையோ நம்ம வசியம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிக்கணும். யோசித்து முடித்த பிறகு தான் அந்த விஷயத்தை எடுக்கணும். அதை நம்ம கடைசி வரைக்கும் செயல்படுத்த முடியும்னா அதை எடுக்கணும். சும்மா ஆசைக்கும் இந்த வீடியோ பார்க்குறது போது ஆர்வத்துக்கும் 4 பேர் சொல்கிறாங்க இதை வச்சா நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்காக அதை வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்துறது கடைசி வரைக்கும் நம்ம அதை செயல்படும். இது போல் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்க நம்ம இந்த கட்டறுக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி அந்த தேவதைக்கும் நம்மளுக்கும் உண்டான அந்த வசிய கட்டை நம்ம முறிக்க முடியும். சரிங்களா? இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசியம் மந்திரத்தை எடுக்கப்பட்ட அந்த நபரை, அதாவது ஒரு தேவதையை வசியம் எடுத்திருப்பாங்க பாருங்கள், அந்த நபரை என்ன செய்யணும்னா தரையில் உட்கார வச்சுட்டு அவரை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு விபூதியால் ஒரு வட்டம் போடணும், அடுத்து குங்குமத்தால் ஒரு வட்டம் போடுங்க, அதை சுற்றி அடுத்து மஞ்சளால் ஒரு வட்டம் போடுங்க. இப்படி வட்டம் போட்டு முடித்த பிறகு இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமும் தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த நவக்கிரக தீர்த்தமும் அவசியம் தேவைப்படும். சரிங்களா? இந்த 2 தீர்த்தத்தையுமே எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு கலசத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 தீர்த்தத்தையுமே என்ன செஞ்சிடணும்னா ஊற்றிடணும். சரிங்களா? ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வில்வையில், கொஞ்சோண்டு பன்னீர், கொஞ்சோண்டு சுத்தமான நீர் ஊற்றி தேங்காய் வச்சு கலசம் கட்டுறது போல் மாவியில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, அந்த கலசத்துக்கு ரெடி பண்ணின பிறகு ஒரு வாழை இலை ஒன்று விரித்து நவதானியம் கொட்டி அந்த கலசத்தை வச்ச பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த கலசத்துக்கு 108 தடவை உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி உரு கொடுத்த முடித்த பிறகு இந்த தீர்த்தத்தை உட்கார வச்ச அந்த நபரை என்ன செய்யணுமோ, இந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லிக்கிட்டு அவர் தலையில் என்ன செய்யணும்னா ஊற்றணும். இப்படி ஊற்றும்போது அவர் ஏற்கனவே ஒரு எந்திரத்தை வச்சு ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு தேவதை வசியம் பண்ணாலும் சரி, ஒரு குடுவையை வச்சு அந்த வசியம் பண்ணாலும் சரி, சில பேர் உருவச் சிலைகளை வச்சு பூஜை பண்ணி வழிபட்டு வசியம் பண்ணியிருப்பான். இது போல் எந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அந்த தேவதையை வசியம் பண்ணீங்களோ அந்த தகடையோ எந்திரத்தையோ குடுவையோ சிலையவோ அவங்களுடைய தலைமையில வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை அப்படியே அவங்க மேலே அதை ஊற்றணும். இப்படி அந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லி ஊற்றும்போது அவங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கு உண்டான வசிய கட்டுங்கிறது அவிழ ஆரம்பிக்கும். சரிங்களா? அவிழ்ந்த பிறகு அந்த தேவதை எங்கே போகும் அப்படின்னா, ஏற்கனவே அவர் எந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு அது போகும். எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போகும். இல்லை அப்படின்னா இந்த சில துர்தேவதைகளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆன்ம லோகத்துக்குள்ளே அது போகும். சரிங்களா? இப்படி போன பிறகு அந்த தேவதைக்கு அந்த நபருக்கு உண்டான அந்த கட்டுங்கிறது முறிஞ்சு அது நம்மளை பின்தொடராது. சரிங்களா? அதன் பிறகு நம்ம ஒரு
ஒரு சிவன் கோயிலில் போய் நம்ம விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபட்டுட்டு அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு அன்னதானமோ இல்லை தான தர்மங்களோ பண்ணி இல்லை கோதானங்கள் பண்ணி நீங்கள் வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது. சரிங்களா? இது ரொம்பவும் பழங்காலத்து மாந்திரிக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டை இருக்கக்கூடிய மந்திரம். நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த கட்டை இருக்கக்கூடிய மந்திரம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புள்ளிகள் வச்சுருப்பேன், இடைவெளி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணீங்களோ இல்லை துர்தேவதையை வசியம் பண்ணீங்களோ அந்த தேவதையோடைய பெயரை எழுதிக்கிறணும். சரிங்களா? பெயரை சேர்த்துக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு காட்டேரியை விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல காட்டேரின்னு அந்த மந்திரத்தில் உச்சரிக்கணும். சரிங்களா? திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு மந்திரமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் இன்றைக்கி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மந்திரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடுக்குறேன். சரிங்களா? அதை யாரும் நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் குரு மூலியமாக தீட்சை பெற்றால் மட்டும்தான் அந்த மந்திரங்கிறது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். குரு மூலியமாக தீட்சை பெறாமல் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது ஒரு பயனுமே கிடைக்காது. சரிங்களா? ஒரு சில பேர்கள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி நான் ஒரு மந்திரம் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த மந்திரத்தை நான் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த மந்திரம் எனக்கு சத்தியே ஆக மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னா என்றைக்குமே குரு மூலியமாக நம்ம கற்றுக்கிட்ட பிறகு தான் நம்ம அந்த மந்திரத்தை சொன்னால் நம்மளுக்கு சித்தியாகும். இப்போ நீங்கள் ஒரு பாடம் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்களாம் அந்த பாடத்தை படிச்சிட முடியுமா? குரு மூலியமாக நம்ம கற்ற பிறகு தானே அந்த விஷயத்தை கற்றுக்கிற முடியும். அதே போல் தான் இதுவும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் யாருக்கேனும் கட்டுகள் அறுக்கப்பட்டு தரணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா எதிரிகள்னால் முடக்கம் போட்டிருக்கக்கூடிய கட்டுகளை அவிழ்க்கவும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் தெய்வங்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை உங்களுடைய எதிரிகள் யாராவது கட்டியிருந்தால் அப்படின்னா அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கும் நம்மளை தொடர்பு கொண்டு அதுக்குண்டான பூஜை முறைகள் செய்து வாங்கிக்கிறலாம். சரிங்களா? உங்களுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லைன்னா மதியம் 3 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் அருள்வாக்கு பீட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.